sorry for the break. இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நம்முடைய சம்பிரதாயம் என்ன ஆகுது? கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தாலி கட்டிக்கிறதா நம்ம சம்பிரதாயமா? இங்க கல்யாணம் பொண்ணு உட்கார்ந்திருக்காளே, அவ என் பொண்டாட்டி. என்கிட்ட டைவர்ஸ் வாங்காம என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணதுக்காக இவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு அரெஸ்ட் வாரண்டோட நாங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டிக்கிறதுக்கு சாட்சி. பாருங்க பாருங்க, அப்படி அரெஸ்ட் பண்ணுங்க சார். கோ எந்திரா, அடுத்தவங்க பொண்டாட்டிக்க தாலி கட்ட பாக்குறா. எந்திரப்போங்க. டிகோட்டி பேரா சார், ஐயா படவில்லை சார், நல்ல அரெஸ்ட் பண்ணாதீங்க. தரமேவா எவ்வளவு ஆசைடா, விட மாட்டேன். என்னால முடியாது நினைச்சிட்டீங்களா? என்னைய சேலஞ்ச் பண்றீங்க? ஏ திவ்யா, நீ சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடந்துருமா? நான் சம்மதிக்கணும். நான் சம்மதிக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது. வாங்க அத்தை தாய், என்ன பெத்த தாய். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சூத்திரதாரியே, மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இங்க எதுக்கு வந்த? ஓ, நான் என்ன பண்றேன்னு பார்க்க வந்தியா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்காக போட்டோஸ், லீகல் பாயிண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன். வேணாம்பா, நான் சொல்றது கேளு. நீ யார் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, உன்னை பெத்தவனா என் பேச்ச கேட்டு மனுஷனா நடந்துக்கப்பா. அவளுக்கு உன் கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வீணா பிடிவாதம் பிடிக்காது. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. வாழட்டும், நல்லா வாழட்டும். ஆனா நான் வாழ வேண்டாமா? முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் கேட்டது கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல அவளை நான் வாழ விட மாட்டேன். சும்மா எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். அதான் ஏன் பாலிசி. அவனுக்கு முன்னாடி தாலி கட்ட புருஷன் அவளை நான் என்ன வேணா பண்ண முடியும். எனக்கு முழு உரிமை இருக்கு. சட்டம், கோர்ட் எல்லாம் என்னடா மதிக்கும். அதையும் மீறி எவனாவது வந்தா, எவனாவது இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த நினைச்சானா அவனையும் என் பொண்டாட்டியோட சேர்த்து பெட்ரோல் ஊத்தி மணமேடையில குளிக்கிறது. எப்படி நடத்துறாங்க பாக்குறேன். என்னது? பாயாசம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உன் பிறந்த நாளுப்பா. தப்பு. இன்னைக்கு உன் மருமகளுடைய கல்யாண நாள்னு சொல்லு. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் என் கையால செய்யற பாயாசம் சாப்பிடுறதுன்னா உனக்கு பிடிக்குமே, சாப்பிடுப்பா. என்ன மாமி இவ்வளவு சென்சேஷனலான சீனை சென்டிமெண்ட் சீனா மாத்திட்டீங்க? ஓகே, பாயாசம். ஐ லைக் இட். மருமகளுடைய கல்யாணத்தை விட்டுட்டு மகனோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கேன்னா அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் சீப் வில்லன் இல்ல மாமே. எப்படி இவ யார் பேச்சும் கேட்க மாட்டான்னு என் பர்த்டே டெத் டே ஆக்கணும்னு
இந்த பாயசத்துல விஷம் கலந்துருக்க. Am I right? விஷம் கலந்துருக்கல? விஷம் கலந்துருக்கா இல்லையா? சொல்லு. விஷம் கலந்துருக்கா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லு. நோ? அப்படின்னா நீ முதல்ல சாப்பிடு. முன்னாடி நான் நடந்தாலும் பின்னாடி வர நேழ கூட நான் நம்ப மாட்டேன். இப்ப பெத்த தாயும் அவ போற சாப்பாடு கூட சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்றதுதான் என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுடைய புரோட்டோகால். இந்தா நீ முதல்ல சாப்பிடு. இப்போ அது உங்க அம்மாவை நம்புறியாப்பா? சாப்பிடு. ஓகே, ஷூர். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி நீயே ஊட்டி விடு. கமான் கமான் சீக்கிரம். பாயசத்துல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஏதோ மலை மாதிரி ஒரு பலம் வருது. நரம்பெல்லாம் முறுக்கேறி தெம்பா இருக்கு. உன் பாசத்தை போல. டைம் இஸ் மைன் மாமே, டைம் இஸ் மைன். நேரம் யார் கையிலே இல்லப்பா, நாம தான் நேரத்தோட கையில இருக்கோம். அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. டாடா. Something wrong. Something wrong. பாயசத்துல என்ன கலந்து? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை பெத்து முதல் தப்பு பண்ண. நீ திருந்திருவேங்கிற நம்பிக்கையில அந்த அப்பாவி பொண்ணு திவ்யாவை உனக்கு கட்டி வச்சு ரெண்டாவது தப்பு பண்ண. இன்னைக்கு அந்த ரெண்டு தப்பு செஞ்சதுக்காக நானே என் கையாலேயே உனக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். விஷமா? நீ திருந்தி மனுஷனாயிடுவேங்கிற நம்பிக்கை வீணா போச்சுடா. நீ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. திவ்யா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். தவ இருந்து பெத்த உன்னை என் கையாலேயே சாகடிக்க வச்சுட்டியடா. சாமி, முகூர்த்த நேரம் வந்தாச்சு. மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வந்துட்டுமே. பெத்த பிள்ளையே என் கையால கொல்ற நிலைமைய எனக்கு ஏன் கொடுத்த?
என்னாச்சுமா? பிருத்திவி இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். நான் பெத்த பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டேன். அவளை பெத்த பாவத்துக்கு நானும் விஷ பெண்ணுக்கு பெண்ணுக்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வம் இல்லை. அத்தை கண்களில் அன்னை தோன்றினாள், தோன்றினள் மாகாளி, அவள் பரிசிந்த பொன்தாரி. இது காதலின் சங்கீதம். மருமகளை மகளாக நினைக்கும் மாமியார்களுக்கு இப்படம் சமர்ப்பணம்.